ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் புதிய உடன்படிக்கையின் சரத்துக்களை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். முதலாவதாக புதிய உடன்படிக்கைனா என்ன, பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன, பழைய உடன்படிக்கை காட்டிலும் புதிய உடன்படிக்கை எந்த வகையிலே சிறந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் குறித்து நிறைய காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம். அதுக்கப்புறமாக இந்த புதிய உடன்படிக்கைக்கு உள்ளே அடங்கி இருக்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். உடன்படிக்கை எப்படிப்பட்ட மாறாத தன்மையை தன்னிலே கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத எரேமியாவிலிருந்து வாசித்தோம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரம் 40வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவது இல்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களுடனே பண்ணேன். அந்த உடன்படிக்கை பார்த்திங்கன்னா எப்படின்னா, நன்மை செய்யும்படியாக நம்மோடு பண்ணின உடன்படிக்கை ஒன்று. அந்த உடன்படிக்கைக்குள்ளே தேவன் நமக்கு நன்மை செய்வதற்காக அந்த உடன்படிக்கையை பண்ணார். எந்த அடிப்படையில் அப்படின்னா, அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நமக்கு அவர் நன்மை செய்யும்படியாக இந்த உடன்படிக்கையை நன்மையின் உடன்படிக்கையாக அவர் நமக்கு கொடுத்துருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த உடன்படிக்கையை விட்டு அவர் பின்வாங்குவது இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். நான் பின்வாங்கவே மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 61:8 இப்படியாக இந்த வேதம் சொல்லுது. 61:8 வசனத்துக்கு திருப்பி கொள்வோம் பாருங்கள். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியைகளை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். பாருங்கள், நம்முடைய கிரியைகளை தேவன் உண்மையாக்கி நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். அப்போ அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரை போலவே நம்மையும் உண்மையுள்ளவர்களாக இந்த உடன்படிக்கையின்படி மாற்றுவேன் அப்படிங்கிறார். நம்மளை உண்மையுள்ள ஜனங்களாக மாற்றுறது இந்த உடன்படிக்கையின் மூலமாக தேவன் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நித்திய உடன்படிக்கைக்கு உள்ளாக அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பாருங்கள், இந்த உடன்படிக்கைக்குள்ள அவர் என்னன்னா மகிழ்ச்சியை, ஆனந்த களிப்பை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறதை பார்க்கணும். இந்த உடன்படிக்கைக்குள்ள சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் இல்லாத ஒரு ஆனந்த களிப்பை தேவன் இந்த உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சியை பெருக பண்ணுறது இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு சரத்து. நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் சிலர் சிரிச்சே இருக்க மாட்டாங்க. சிரிக்கிறதுக்கு வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. சந்தோஷமாக இருங்கன்னா சிரிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது வாழ்க்கையில், நான் சிரிச்சு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு, சிரிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி சொல்லி கொண்டிருக்கிற மனிதர்களை இந்த உலகத்தில் பார்க்குறோம். ஆனால் இந்த உடன்படிக்கை என்ன சொல்லுதா அப்படின்னா, உங்களை நான் ஆனந்த களிப்பு, சும்மா லேசாக சிரிக்கிற ஜனங்கள் போல, இது எப்படின்னா ஒரு ரிஜாய்ஷிங், கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டு கலிகூற பண்ணுகிற ஒரு சந்தோஷம், களி கூறுதல், நல்லா உற்சாகமாக அப்படியே வாய் திறந்து சிரிக்கிறது. ஏனென்றால் தேவன் அப்படி தான் ஆனந்த களிப்பாக இருக்கும்படி தான் வச்சுக்க. சில நாள் சிரிக்க நினைச்சாலும் சிரிக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்க உள்ளத்தில் கண்டதை போட்டு அப்படி பாரப்படுத்தி இருதயத்தை அப்படி வச்சிருக்கிறதுனால அவங்களால சிரிக்க சொன்னால் கூட, சொல்லி கொடுத்தா கூட அவங்களால சிரிக்க முடியாது. நல்லா சந்தோஷப்பட்டு எல்லாம் வாயை திறந்து சிரிங்கன்னு சொல்லுங்கள், அப்போ கூட அப்படிம்பாங்க. அதுக்கு மேலே சிரிக்க தெரியாது அவங்களுக்கு கொண்டு. ஏன்னா உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி என்ன செய்யலை இல்லை. அவங்க உள்ளத்துக்குள்ளே அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது, வசனத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாட்டை பெறும் பொழுது
அந்த உள்ளத்தில் அது இருந்துச்சு சொன்னால் அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக என்ன செய்யப்படும், வெளிப்படும். அது ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும், லவுடாக இருக்கும், சத்தமாக இருக்கும். அது அப்படி தான் இருக்கும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம வாழ்க்கையில் வந்து ஆனந்த களிப்பை அவர் கொடுக்க விரும்புகிறார். அந்த உடன்படிக்கையில் சரத்தில் ஒன்று அது. அப்போ அந்த உடன்படிக்கை என் மேலே வேலை செய்கிறதுனால தான் நான் சிரிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு துக்கப்பட நிறைய காரியம் இருக்கான்னு கேட்டால் ஏகப்பட்ட காரியம் இருக்குது இந்த உலகத்தில். நினச்சி உட்காந்து அது இல்லையே, இது இல்லையா, அது நடக்கலையே, இன்னும் இது நிறைவேறலையா, அந்த வாரம் தீரலையான்னு சொல்லி ஒன்றா நினச்சி கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான்னா ஏகப்பட்ட காரியம் இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியில் தேவன் சொல்கிறாரு, சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. திரும்ப திரும்ப சொல்கிறாரு, நீ மகிழ்ச்சி ஆகிறேன். ஏனென்றால் இந்த உடன்படிக்கையினுடைய ஒரு சாராம்சம், முக்கியமான ஒரு சரத்து என்னன்னா ஆனந்த களிப்பு. எல்லாரும் சொல்லுவோம் ஆனந்த களிப்பு. பாருங்கள், இந்த ஆனந்த களிப்பை அவர் எதோடு ஒப்பிடுகிறாருன்னா, அதுக்கு முந்தின வசனத்தில் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வரும் பொழுது அவங்க செங்கடல் அண்டையில் கொண்டு வந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்களை லீட் பண்ணி கொண்டு வராரு. அங்கே வந்த உடனே வனாந்தரம் அவங்கள அடைச்சி போட்டதுன்னு சொல்லிட்டு எகிப்தியர்கள் என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு வருவாங்க. வர வைக்கிறதுக்கு தான் கர்த்தர் அப்படி பண்ணுறாரு. இந்த எகிப்தியன் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் மாட்டிட்டாங்க வனாந்தரத்தில். நமக்கு வேலை செய்யாதபடி விட்டு விட்டது என்ன, உடனே போய் அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் புறப்பட்டு வந்து அந்த செங்கடலுக்குள்ளே அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுக்காகவே பாதை இல்லாத செங்கடலில் கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாரு, நிறுத்துறாரு. ஆனால் இதை பார்த்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன ஆரம்பித்தாங்கன்னா, மோசேட்டு வந்து எகிப்தில் பிரேத குழிகள் இல்லை என்றால் எங்களை இங்கு கொண்டு வந்தீர், இங்கே ஈஸியாக மணலாக இருக்குது, குழி தோண்டி புதைக்கிறதுக்கு வசதியாக இருக்குன்னு நான் கூப்பிட்டு வந்தீர், எகிப்தில் என்ன பிரேத குழிகள் இல்லையா, கல்லறைகள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க பாருங்கள். அப்போது அவங்க என்ன பார்த்தாங்கன்னா, இப்போ பாருங்கள், அவங்க சந்தோஷப்படணும்னு நினச்சாலும் சந்தோஷப்பட்டிருக்க முடியும், இப்படி அழுது புலம்புனாலும் புலம்ப முடியும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் வந்து தேவன் என்ன வைத்திருக்கிறாருங்கிறத அவங்க பார்க்கலைன்னா வாழ்நாளெல்லாம் அவங்க அழுதுட்டு தான் இருப்பாங்க, அவங்க துக்கப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. இப்போது இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுதே முதல்ல அவங்க தலை மேலே என்ன அப்பியர் ஆச்சு, மேகஸ்தம்பம் உண்டாச்சா இல்லையா? பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம் உண்டாயிடுச்சு. இப்போது தேவன் வந்து அவங்கள வழி நடத்திட்டு வரும் பொழுதே அவங்க மேகத்தின் நிழலின் கீழே தான் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் காலையில் கிளம்பி ட்ராவலில் வந்திருக்கிறாங்க. இப்போ பொழுது போகுது. இப்போ வந்து அவங்கள வந்து அங்கே இறங்க பண்ணியிருக்கிறாரு. உடனே அங்கேருந்து எகிப்தின் இராணுவம் விரட்டிட்டு வருது. இப்போ எகிப்தின் இராணுவம் வந்து இஸ்ரேல் ஜனங்களை சேராதபடிக்கு கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அக்கினி ஸ்தம்பமாக 2 பேருக்கு நடுவில் போய் என்ன செய்கிறாரு, நிற்கிற அக்கினி ஸ்தம்பமாக ரதங்களும் குதிரைகளும், அதாவது பார்வோனுடைய ரதங்களும் குதிரைகளும் இஸ்ரேல் ஜனங்களை நெருங்காதபடிக்கு தடுத்துட்டு இருக்காங்க. இப்போது பாருங்கள், முன்னேறி போக முடியலை, கடல் இருக்குது, பின்னாடி இராணுவம் இருக்குன்னு இவனுக்கு பயம் வருது. ஆனால் அதற்கு மத்தியில் தலைக்கு மேலே தேவன் இருக்கிறாருங்கிறது இவனுக்கு என்ன செய்யலை. அப்போ இவன் அதை பார்க்கல பாருங்கள், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர் எல்லாருடைய கண்கு மறைவாலாம் இல்லை, அப்படியே அக்கினி ஸ்தம்பமாக அவர் நின்று கொண்டு இருக்கிறாரு. பகலில் மேகமாக வர்றாரு. தன்னோடு வருகிற தேவனை பார்த்தா அவனுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். ஆனால் அவன் தன்னோடு இருக்கிற தேவனை பார்க்காம தனக்கு எது பிரச்சனையாக இருக்கோ அதை மட்டும் என்ன செய்யறான் பார்க்குற. நீ கிறிஸ்தவ உலகத்தில் தனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பார்த்தே துக்கப்பட்டு ஜனங்கள் நலிந்து மெலிந்து செயலற்று போனவர்களாக போய்விடுகிறார்கள். நான் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஒரு தேவன் சொல்லியிருக்கிறார். ஆமென். அப்போ அந்த தேவனை நீங்கள் நோக்கி பார்க்கணும். இவ்வளோ பிரச்சனை எனக்கு மத்தியில் இருந்தாலும் ஒரு தேவன் என்னோட கூட இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று என்ன செஞ்சிருக்கிறார், எனக்கு வாக்கு வேற பண்ணியிருக்கிறாரு. அப்போ நான் அந்த தேவனை நான் நோக்கி பார்க்க போகிறேன். அந்த கர்த்தரால் எனக்கு ரட்சிப்பு உண்டாகும், அந்த கர்த்தரை நான் நோக்கி பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க தவறி விடுகிறார்கள். தவறி விட்டதுனால உட்காந்து பிரேத குழிகளை கலர வரைக்கும் போயிட்டான் பாருங்க. இன்னும் சாகவே இல்லை, இன்னும் ஒருத்தனை அடிக்கப்படலை, வெட்டப்படலை. ஆனால் அதுக்குள்ளே வந்து எப்படி செத்து குழி தோண்டி புதைக்கிறது வரைக்கும் கனவு கண்டான். நிறைய பேர் அப்படி தான் பாருங்கள், லேசாக பிரச்சனை ஆரம்பிக்கும், கல்லறை குழி வரைக்கும் கனவு கண்டுருவாங்க. எப்படி பெட்டி செய்யலாம், என்ன பண்ணலாம், எல்லாம் போயிடும், அப்படியே எண்ணங்கள் போயிடும் பாருங்கள். நான் சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்களில் மறுரூபம் உண்டாக வேண்டும், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாருன்னா, மோசேட்ட வந்து அவங்களாம் முறையிடும் போது மோசே ஆண்டவர் நோக்கி ஜெபம் போது ஆண்டவர் கேட்குறாரு, மோசே என்னிடத்தில் நீ முறையிடுகிறது என்ன,
கோலை ஓங்கி சமுத்திரத்தை பிளந்து விடு அப்படிங்கிறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், உனக்கு உன்னை பார்வோனுடைய சேனை நெருங்காதபடிக்கு பகலில் மேகமாக வந்தேன், இரவில் இப்போ அக்கினியாக நினைச்சிட்டு இருக்கேன், நின்றுட்டு இருக்கிறேன். அதுவே பாருங்க, அந்த அக்கினி 2 விதமாக இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் ஒரு அக்கினி ஒரு இடத்துல எரிஞ்சிச்சுன்னா 4 பக்கம் வெளிச்சம் கிடைக்கணும் இல்லையா? அப்படி கிடைக்கல. இஸ்ரேல் ஜனங்களுக்கு அது வெளிச்சமாகவும் பார்வோனுடைய சேனைக்கு அது காரிருளாகவும் இருந்தது என்று பார்க்கிறோம். அவங்க ஃபுல்லாக அப்படியே பயங்கரமான டார்க்னஸ்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. குதிரை ரதங்களும் வந்து நிற்கிது. அடுத்து முன்னாடி என்ன இருக்குன்னு ஒருத்தனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அப்படியே கார் இருளாக அவர்களை மூடிக்கொண்டது. அதே மேகம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இதை நம்ம அங்கேயே அதுக்கு முன்னாடி 10 வாதைகள் ஆரம்பிச்சிச்சு இல்லையா, அங்கே பார்க்குறோம் இல்லையா. கோசேன் நாட்டில் மட்டும் வெளிச்சம், மற்ற எகிப்தினுடைய மற்ற பகுதியெல்லாம் காரிருள். அவங்க சொன்னாங்க காரிருள் ஒரு தேசத்தை மூடு. அது ஒரு வாதைகளில் ஒரு வாதை, 10 விதமான வாதையில் ஒரு வாதை என்னன்னா, காரிருள் தேசத்தை என்ன செய்யும், மூடு, நீங்கள் குருடர்களை போல தடவி கொண்டு தெரிவிங்கன்றார். அப்போ பார்வோன் அதுக்கு செவி கொடுக்காதனால காரிருள் வருது. இப்போ என்னன்னா, சூரியன் தேசத்தில் படலை, பட்டாது மேலேருந்து அடிக்கும் போது எல்லா பக்கமும் என்ன செய்யணும், படணும். இப்போ என்னன்னா, கர்த்தர் தான் அங்கே இறங்கி வர்றதுனால எகிப்தியர்களுக்கு அது காரிருள் உண்டாயிருக்கிறது. கோசேன் நாட்டில் மட்டும் என்ன செய்யுது, வெளிச்சம் அடிக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் வாழுகிற அந்த கோசேன் அப்படிங்கிற பகுதி மட்டும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. அப்போ கர்த்தர் அங்கேயும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இதை செய்து காண்பித்திருக்கிறார். எல்லாருக்கும் காரிருள் வந்தாலும் உனக்கு நான் வெளிச்சமாக இருப்பேன். இந்த உலகத்தில் நீங்கள் வந்து அதனால தான் வேதம் சொல்லுது, பைபிளில் கூட சூரியன் வந்து நமக்கு தேவையில்லைன்னு போடுது. நமக்கு சூரியன், ஏன்னா கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருப்பார். அவரே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனால சூரிய ஒளியெல்லாம் நமக்கு என்ன செய்யறதில்லை, தேவையில்லை. அப்போ என்னன்னா, வெளிச்சம் வேணும்னா சூரியன் உதிக்க வேண்டாமா? நான் சொன்னேன், கர்த்தர் உதிச்சாருன்னா சூரியனே உதிக்காட்டினாலும் எனக்கு வெளிச்சம் அடிக்கும். ஆமே. அப்போ இந்த உலகத்தில் சில நேரங்களில் வந்து பாருங்கள், நம்ம சிலவற்றை தான் ஆதாரமாக கொண்டிருக்கிறோம். இது இருந்தால் தான் இது பிழைக்க முடியும், இது இருந்தால் தான் இது நடக்கும். சூரியன் உதயமானால் தான் வெளிச்சம் வரும். நான் சொல்ல, சூரியனே உதிக்காட்டினாலும் வெளிச்சம் என்ன செய்யும், வரும். ஏன்னா கர்த்தர் உண்மையில் உதிப்பார், பிரசன்னமாவார். இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது வெளிச்சமாக மாறும். இதை கோசே நாட்டிலையும் செய்து காமிக்கிறார், எகிப்தில் இருக்கும் பொழுது. அப்புறம் இப்போ வழியில் வனாந்தரத்தில் வந்துட்டாங்க, இப்போ செங்கடல் அண்டையிலையும் தேவன் செய்து காமிக்கிறார். ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விளங்கலை. அப்போ தான் மோசடி சொல்கிறார், இனி என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ நீ செய்ய வேண்டிய வேலை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த நித்திய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டுமானால், வழி இல்லாத இடத்துலாம் உங்களுக்கு வழி உண்டாக வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யணும். இப்போ மோசடி சொல்கிறார், உன் கரத்தை என்ன செய்ய, கோலை எடுத்து நீ உன் கரத்தை நீட்டி சமுத்திரத்தை நீ தான் என்ன செய்யணும், பிளந்து விடு அப்படிங்கிறார். கரத்தை நீ வந்து ஓங்கு, சமுத்திரத்துக்கு மேலே இருக்க உன்னுடைய கோலை வந்து நீட்டி சமுத்திரத்தை நீ தான் என்ன செய்யணும், பிளந்து விட வேண்டும் அப்படிங்கிறார். பை ஃபெய்த்தில் நீ செய்ய வேண்டியதை செய்கிறார். இப்போ மோசே போய் ஒன்றும் அணகட்ட சொல்லலை ஆண்டவர். அப்படியே இஸ்ரேல் ஜனங்கள் அக்கறைக்கு போகணுப்பா, கடலை எப்படியாவது ஸ்கீம் போட்டு அப்படியே பிளக்கிறதுக்கு உண்டான வழியை பாரு, போ, ஏதாவது அணைகட்டுங்க அப்படி சொல்லலை. அவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசத்தினால உன் கோலை எடுத்து சமுத்திரத்தின் மேலே என்ன செய்ய, நீ நீட்டு அப்படிங்கிறார். இப்போ பை ஃபெய்த்தில் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சோம்னா தேவன் நமக்காக அவருடைய கரம் பின்னணியிலே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, மோசே கர்த்தர் சொன்னபடி அவன் வந்து கரத்தை நீட்டின உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே கீழ்காற்றை வீச பண்ணி சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அதை வெட்டாந்தரையாக அதை மாற்றி போடுகிறதை பார்க்கிறோம். உலர்ந்த தரை வழியாக அவர்கள் கடந்து போகும்படியாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதை அப்படியே ட்ரை பண்ணி விட்டுறாரு. காற்றை வீச பண்ணி அதை அப்படியே உலர்ந்த தரையாக அது மாறுகிறது. கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினாலே அந்த வாசனத்தை பார்க்குறோம். யாத்ராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது பாருங்க. யாத்ராகமம் 15:8. இங்கே ஒரு பாட்டு பாடுறாங்க. இப்போ விடுதலை அடைந்து வெளியில் வந்துட்டாங்க. அவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க பாடும்பொழுது இப்படி பாடுறாங்க, உமது நாசியின் சுவாசத்தினாலே ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து
நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலே உறைந்து போயிற்று. பாருங்க, கர்த்தர் என்ன பண்றாருன்னா அப்படியே ஜலத்தெல்லாம் அப்படியே ஐஸா மாற்றி பனிப்பாறை மாதிரி ரெண்டு பக்கம் உயரம் என்ன செஞ்சிடறாரு, நிற்க பண்ணிடுறாரு. இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க அந்த உலர்ந்த தரையின் வழியாக அதை வனாந்தரத்தில் ஒரு யுத்த குதிரை நடந்து போகிறது மாதிரி கடலின் நடுவில் இவங்க என்ன செஞ்சாங்களாம், நடந்து போனார்கள் அப்படிங்கிறத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒரு கஷ்டம் இல்லை, கடலை கடக்கிறது பெரிய கஷ்டம் இல்லையா? நான் சொல்கிறேன், கர்த்தர் துணை நிற்பாரையானால் கடலை கடக்கிறதுலாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அவங்க கஷ்டப்பட்டுலாம் போகல, அவங்க ரொம்ப எளிதாக சிம்பிளாக அவங்க கிராஸ் பண்ணி அவங்க அக்கறைக்கு போய் விடுகிறதை பார்க்கிறோம். தேவன் அவங்கள ரொம்ப எளிதாக நடத்தி அந்த அந்த கரைக்கு அவங்கள அழகாக அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவங்க எளிதாக அக்கறைக்கு போய் சேர்ந்து விடுகிறதை நாம் இந்த வேதத்தில் பார்க்குறோம். நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நித்திய உடன்படிக்கையினால் நம்ம ரொம்ப எளிதாக நம்ம எல்லைகளை தாண்ட முடியும். தேவன் நம்மை கடந்து போக பண்ணுகிற அவர் தேவனாக அவர் இருக்கிறார். இப்போ யாத்ராமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால் அதை பிரித்தார் என்று பார்க்கிறோம். 14 அதிகாரத்தில் 16 வசனம் சொல்லுகிறது, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். தேவன் என்ன சொன்னால், வெட்டாந்தரையில் நடந்து போகிறது மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய காரியத்தை செய்கிறான். அதே போல் அப்படியே அவங்களுக்கு வழி உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக மோசே 21 வசனம் சொல்லுது, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேலே நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினாலே சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, வறண்டு போக பண்ணினார். ஒரு சமுத்திரத்தில் ஆழம்னு சொன்னால் உளையான சேருலாம் இருக்கும், அவ்வளோ ஈஸியெல்லாம் யாரும் கடந்து போயிட முடியாது. தண்ணியே இல்லாட்டினா கூட கடலுக்குள்ளே இறங்கி இணைஞ்சிட முடியாது, நடந்துட முடியாது, எவ்வளோ ஆழம் உலை சேர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு பாருங்க, அப்படியே ட்ரை பண்ணி விட்டுறார், வறண்டு போன தலையாக அந்த தரையை மாற்றுறார். ஒரு இரவில் அதை செய்ய முடியுமா? நான் சொல்கிறேன், தேவனுக்கு ஒரு இரவே அதிகம் என்று நான் சொல்லுகிறேன். அவருக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. ஆகவே அவர் ஒரு வழியை உண்டாக்கி இஸ்ரேல் ஜனங்களை அக்கறைக்கு போக பண்ணுறாரு. இதை அப்படியே கொண்டு புதிய உடன்படிக்கையோடு இணைக்கிறார். இப்போ புதிய உடன்படிக்கையும் அப்படிங்க நம்ம எல்லைகளை தாண்டி போகிறது நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியமாக இருக்க போகிறதே கிடையாது. கஷ்டங்களை எல்லாம் தேவன் ரொம்ப லகுவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இப்போ வழியே இல்லை நின்றுட்டு இருக்காங்க, இப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குறார். புதிய உடன்படிக்கையை ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஒரு டெட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், வழியே இல்லை, இதுக்கு மேலே நமக்கு வழி இல்லையே, இனிமேல் சாவு தான் முடிவா? நான் சொல்கிறேன், இல்லை, உடன்படிக்கைக்குள்ளே உங்களுக்கு வழிகள் இருக்கிறது. எதுக்கெல்லாம் வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துக்குமே வழி இருக்குங்க. அதனால இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நான் இப்படி விளங்குற மாதிரி சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறது. அந்த உடன்படிக்கைக்குள்ளே வழி இருக்குது. வழி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்புங்க, எனக்கு ஒரு வழி இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த வழியை நான் காண்பேன், நீங்கள் நம்புனீங்கன்னா, விசுவாசிச்சிங்கன்னா, விசுவாசத்தை செயல்படுத்தினீங்கன்னா அந்த வழி உங்களுக்கு உண்டாகும், வழி திறக்கப்படும். உடன்படிக்கையை நீங்கள் பற்றி கொள்ளணும், பற்றி கொண்டு அப்படியாக நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இப்போது அவன் 10ஆம் வசனம் சொல்லுது, ஏசாயா 51:10, மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதும் மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ. தேவன் தான் அப்படிப்பட்ட ஒரு வழியை, பெரிய வழியை உண்டாக்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்போ அப்படியே அடுத்த வசனத்தோடு கனெக்ட் பண்ணுறாரு. அடுத்த வசனம் யாரை பற்றி சொல்லுதுன்னா உங்களை பற்றி, என்னை பற்றி சொல்லுது. புதிய உடன்படிக்கை பழைய மோசேயினுடைய நாட்கள் இருந்த அந்த ஜனத்தோடு கொண்டு போய் தேவன் அப்படியே நம்மளை இணைக்கிறார். ஏன்னா அந்த ஜனத்தை நான் எப்படி நடத்தினோ அப்படியே உன்னையும் நான் நடத்துவேன். எப்படின்னா புதிய உடன்படிக்கையை நான் அதற்காக உன்னோடு பண்ணியிருக்கிறேங்கிறார். இப்போ அவர் சொல்றார், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், வாசிங்க எல்லாரும், ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுடைய தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும்
ஓடி போகும். பாருங்க, சஞ்சலம் வாழ்க்கையில் கஷ்டங்கள் சஞ்சலங்கள். பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே போகும்போது அடிமையாக போகலை, யாரும் அவங்கள அடிமைப்படுத்தி சிறைப்பிடிச்சிட்டுலாம் போகலை, அடிமையெல்லாம் போகலை. அவங்க வந்து விடுதலையான ஜனங்களாக தான் இருந்தாங்க. யோசேப்பு அங்கு ஜீவ ரட்சனை செய்யும்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட மனிதனாக இருக்கிறான். அந்த இடத்திற்கு இவர்கள் பஞ்சம் பிழைக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேசமெங்கிலும் கொடிய பஞ்சம் இருக்கிற நாட்களில் இவர்களை காப்பாற்றுவதற்காக யோசேப்பா அந்த இடத்துக்கு யாக்கோபா அந்த இடத்துக்கு என்ன செய்கிறாரு, கர்த்தர் கொண்டு போகிற. யாக்கோபும் அவனுடைய குடும்பத்தார் 70 பேர் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல போய் சேர்றாங்க. அப்போ அவங்க போய் சேரும் பொழுது பார்வோன் சொல்கிறான், எகிப்தினுடைய தலை சிறந்த பகுதியில் அவங்கள கொண்டு போய் குடியமர்த்து அப்படிங்கிறார். அவங்க ஆடு மாடு மிருகஜீவெலாம் வச்சுருக்கனால நீர்ப்பாசனம் உள்ள தலை சிறந்த இடத்துல கொண்டு போய் அவங்கள குடியமர்த்து அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு பார்வோனை கட்டளை போடுறாரு. அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தினுடைய கொழுமையை நீங்கள் சாப்பிடுவீர்கள்ங்கிறாரு, இருக்கிறதே பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடு அப்படிங்கிறாரு. அதோட நிறுத்தி இல்லை, பார்வோன் என்ன சொல்கிறாருன்னா, உன் சகோதரர்களை யாராவது திறமையான ஆள் இருந்தால் என்னுடைய மிருக ஜீவன்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதுக்கு தலைவனாக அவர்கள் என்ன செய்ய நியமி அப்படிங்கிறார். ஆக இவங்க எகிப்துக்கு போகும்போது அடிமையாக போகல, ரூலர்ஸாக தான் போகிறாங்க. இவங்க பெஸ்ட்டான ஒரு காரியத்தை அனுபவிக்கும்படி தான் அங்கே போனாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்னா, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா உண்டாகிறான், பார்வோன் எழும்புகிறான். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன இந்த தேசத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளோ பெருகிட்டாங்க, இப்படி அப்படிக்கிட்டு தான் அவங்க பெருகிடுவாங்க போல், நம்ம அழிஞ்சு போயிடும். அந்த பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. அந்த பயத்தினால என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே தான் அந்த அடிமைத்தனம் ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இவங்க தான் ரூலர்ஸாக இருக்கிறாங்க. இப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தியர்கள் எபிரேயர்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். ஆக்சுவலி இவங்க தான் போய் அவர்களை அடிமையாக்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது எகிப்து ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யோசேப்கிட்ட போய் காசை கொடுத்து வெள்ளி பணத்தை கொடுத்து தங்கத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து தானியம் வாங்குறாங்க. இருக்க பஞ்சம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்புறம் மிருக ஜீவன்களெல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நிலங்கள் தான் இருக்குது, நிலத்துலேயும் ஒன்றும் விவசாயம் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க, லேண்டை பூரா விற்கிறாங்க. கடைசிக்கு என்ன செய்கிறாங்கன்னா, யோசேப்கிட்ட போய் எங்களையும் அடிமையாக என்ன செய்யுங்க, நீங்களே வச்சுக்கிட்டு எங்களுக்கு அதாவது சோறு போடுங்க, நாங்களும் அடிமையாகிறோம். அப்போது எகிப்தில் இருந்த அத்தனை எகிப்தியர்களையும் யோசேப்பு அடிமையாக்கினான். யோசேப்பு தான் அவர்களுக்கு ஆண்டவனாக இருந்தான். இப்போ எகிப்தியர்கள் தான் அடிமைகள். இப்போ அவங்கள ரூலராக இருக்கிறது யாருன்னு கேட்டால், இந்த 70 பேர் இங்கேருந்து போய் பெருகினாங்கல்ல, இவங்களிருந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ அவர்களை ஆளுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ எகிப்தியர்கள் அடிமைகள், இஸ்ரவேலர்கள் ஆளுகிற. இதுதான் ஃபஸ்ட்டு பொசிஷன். கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், நிலைமை அப்படியே மாறுது. விட்டால் இவன் நம்மளை இப்படி ஆட்கொண்டு நம்மளை அடிமைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டு சொந்த தேச ராஜா பார்வோன் என்ன பண்ணுறான்னா, இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அடிமைகளாக்கி எகிப்தியர்களை ஆலோட்டிகளாக நியமிக்கிறதை பார்க்குறோம். இப்போ எல்லாம் அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் கஷ்டப்படுறாங்க. இப்போ தேவன் பார்க்குறாரு, பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, எகிப்திலேருந்து அவங்கள புறப்பட பண்ணுறாரு. புறப்படும் பொழுது அவங்கள பழி வாங்கி அவங்களுக்கு அந்த பதில் செய்கிற தேவன் என்பதை உறுதிப்படுத்தி 10 விதமான வாதைகளால் அவர்களை வாதித்து எகிப்தினுடைய ரதங்களாலும் குதிரைகளாலும் தேவன் மகிமைப்பட்டு இவங்களை வெளியே கொண்டு வரார். மீட்கப்பட்டவர்கள் கடந்து போகிறதுக்காக கடலின் பள்ளங்களை வந்து வழியாக்கினார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பாருங்கள், கடலின் பள்ளத்தையும் அவர் வழியாக்க முடியும். இன்னொரு வேதவசனம் சொல்லுது, மலைகளெல்லாம் வழிகளாக மாறும், மலைகளெல்லாம் வழிகளாக. அப்போ பள்ளத்தையும் அவர் வழியாக்க முடியும், மேட்டையும் வழியாக்க முடியும். அவர் எந்த இடத்துல வேணாலும் வழி இல்லாத இடத்தையெல்லாம் நமக்காக வழியாக்க முடியும். வழி இல்லாத இடத்தெல்லாம் வழியாக மாற்ற முடியும். அப்போ தேவன் வந்து அற்புதமாக இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழியை உண்டாக்கினார். அப்படியே இப்போ அப்படியே கொண்டு வர்றாரு. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். அப்போது களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வரும்படியாக உங்களை மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். பண்ணிவிட்டு அவர் சொல்கிறாரு, நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேலே இருக்கும். இப்போ அவர் சொல்கிற இந்த உடன்படிக்கையின் சரத்து என்னென்னா, இனிமேல் இந்த ஜனங்கள் இப்போ கிளேசப்பட்டது போல், இப்போ வருத்தப்பட்டது போல்,
இப்போ அடிமைப்பட்டது போல இனிமேல் ஒரு காலம் இவர்கள் அடிமைப்படவே மாட்டார்கள். அந்த உடன்படிக்கை இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அது ஒரு சின்ன நாடு தான், ஆனால் எந்த நாட்டாலும் அந்த நாட்டை அடிமைப்படுத்த முடியவே முடியும். ஏனென்றால் தேவன் சொல்லிட்டாரு, அவங்க அடிமைப்படாதபடிக்கு அவங்கள மீட்டு அவங்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி என்ன செய்வேன், உண்டு பண்ணுவேன். அப்போ அது நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்துட்டார். நித்திய மகிழ்ச்சியோடைய தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிர்ப்பு என்ன செய்யும், ஓடி போயிடும். எல்லாம் சொல்லும், என்னுடைய எல்லைகளில் சஞ்சலத்துக்கோ தவிப்புக்கோ இடமில்லை, அவைகள் விலகி ஓடி போகிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போ இதுதான் உடன்படிக்கை. இப்போ அந்த சஞ்சலத்தையும் தவிப்புக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் உட்காந்து நான் அழுது புலம்பிட்டு இருந்தால் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் புருஷர்கள் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். இந்த கையை உயர்த்துறது இருக்க, இது மிகப்பெரிய ஒரு அற்புதம். சில எப்போ பார்த்தாலும் பாருங்க, ஒரு ஆராதனையா கையை இருக்க அப்படி கட்டிக்கிறோம், சப்போர்ட்டு. தான் சரீரமே கீழே விழுந்துடப்படாதுங்கிற மாதிரி சப்போர்ட்டு. சில வந்து உட்காரும் போதே ஆட்டி கட்டி பார்த்து அப்படி சைடு ஈடெல்லாம் எப்படி அப்படி சாஞ்சு உட்காரலாம், அசைய மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் கையை உயர்த்தினா அற்புதம் நடக்கும். கையை உயர்த்தி ஆராதிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும். நான் ரொம்ப யோசிக்கிறேன், உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். இனிமேல் ஆராதனை முடிஞ்ச மாதிரி தான் சேர் போடப்படும். வந்து எல்லாம் நிற்க தான் வேணும். அப்படிலாம் கொண்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். நான் ஒரு பாஸ்டிங் பேர் நடந்தேன்னா நான் 4 மணி நேரம் நிற்கிறேன். பாஸ்டருக்கு மட்டும் இரும்புலையா கால் கட்டியிருக்கு. ஆனால் உங்களால் ஆராதிப்போன்னு சொன்னால் 5 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே இங்கிட்டு பார்க்குறது அங்கிட்டு பார்க்குறது, எப்படா உட்காரலாம். பாஸ்டர் எப்போ கண்ணை மூடுவார், நம்ம உட்காந்து. அப்போ என்னன்னா நம்மளை பழக்க விட்டு கொள்ளவே மாட்டேங்கிறோம். என்னைக்கு முழங்கால முடக்கி நெடுமுழங்கால நின்று ஜெபிக்கிற பழக்கம் இல்லாமல் போச்சோ, அன்னையிலிருந்து எல்லாமே மாறிக்கிட்டே போகுது. கொஞ்ச நேரமாவது நெடுமுழங்காலில் நின்று ஜெபம் பண்ணி பாருங்களேன். வாழ்க்கையில் உங்கள் கால் என்ன தான் பண்ணணும் சொல்லணும். உங்கள் காலை பார்த்து, நீ நிற்கிறதுக்கு ஒத்துழைக்கிறனா முழங்கால் போட்டுருவேன் அப்படின்னு உங்கள் காலை பார்த்தே சொல்லணும். அப்போ உங்கள் கால் பயப்படும், பேசாமல் நில்லு அப்படின்றோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம மனசு சொல்கிறபடிலாம், நம்ம சரீரம் சொல்கிறபடிலாம் போய்கிட்டே இருக்கிறோம். அதனால கடைசி பார்த்தீங்கன்னா அப்புறம் உட்காடுறோம், அப்புறம் கம்ஃபர்ட்டாக நல்லா தூங்குகிறோம். எல்லாம் நடக்குது சபையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் நடக்கலையே, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வேறு கேட்டுக்கிறோம். நான் சொல்கிறேன், நீங்கள் எழும்பினால் எழுப்புதல் நடக்கும். வேதம் சொல்லுத, தெபராலே விழித்தெழு, எலும்பு எலும்பு. அப்போ நீ பட்டணங்கள் பாழாய் கிடக்கு, கிராமங்கள் பாழாய் கிடக்கு, நீ எழும்புனா பட்டணங்கள் செழிக்கும், கிராமங்கள் செழிக்கும். பட்டணமும் கிராமம் செழிக்கலை, ஏன்னு நான் உக்காந்துக்கிட்டே இருக்க போறேன் அப்படின்னா ஒன்றும் நடக்காது. அப்போ என்னன்னா, நாம் செய்ய வேண்டியதை கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண சொல்றாரா, நான் கரங்களை உயர்த்த போறேன். பாருங்க, மோசேக்கு கை வலிச்சிச்சுங்க. யோசுவா ஜனங்களை சேர்த்து கொண்டு அமலேக்கியர்களோட யுத்தம் பண்ண யுத்த களத்தில் நிற்கும் பொழுது மோசேக்கு கோலை உயர்த்தி பிடித்து கொண்டு நான் மலை உச்சியில் நிற்பேன், நீ போய் நமக்காக ஜனங்களை சேர்த்து கொண்டு போய் யுத்தம் பண்ணுன்னு சொல்லி யோசுவாவை அனுப்பிட்டு மலை உச்சியிலிருந்து இவர் அங்கேருந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. யுத்தம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத மலை உச்சியிலிருந்து மோசே பார்த்துட்டு இருக்காரு. ஊரும் ஆரோனும் அவருக்கு உதவியாக போயிருக்கிறாங்க. மோசே கையை உயர்த்தி பிடிச்சிட்டு இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அமலேக்கியர்களை மேற்கொள்ளுகிறார்கள். கை வலிச்ச உடனே எவ்வளோ நேரம் கையை உயர்த்திட்டு இருக்க முடியும்? மோசேயும் நம்மளை போல கையை கீழே போட்ட உடனே அமலேக்கியர்கள் இஸ்ரேல் ஜனங்களை மேற்கொண்டார்கள். இதை பார்க்குறாரு மோசே, ஆரோன், ஊர் எல்லாம் பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, உம்ம கை உயர்ந்திருந்தால் ஜனங்கள் வெற்றி அடைகிறார்கள். ஆகவே யுத்தத்தில் வெற்றி உண்டாகிற வரைக்கும் உன் கை உயர்ந்து தான் இருக்கணும். வலிக்குதுன்னு கையை கீழே போடக்கூடாது. நாங்கள் உமக்கு ஒத்தாசை பண்ணுற சொல்லிட்டு ஒருவன் ஒரு பக்கத்தில் ஒருவன் மறுபக்கத்தில் மோசேயுடைய கரங்களை தாங்கி பிடித்தார்கள். மோசேயுடைய கரம் உயர்ந்திருந்தது.
யோசுவா அமலேக்கியரை யுத்தத்திலே வெற்றி சிறந்தான். இப்போ யோசுவா பெரிய கதையே சொல்லியிருந்திருக்கலாம். மோசேட்ட யுத்தம் பண்ண போனோமா, ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா வெற்றியாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அமலேக்கியர்கள் அப்படி எங்களை மேற்கொள்ள, திரும்ப நாங்கள் அவங்கள மேற்கொள்ள, மறுபடியும் அவங்க எங்களை மேற்கொள்ள, இப்படியே போராடி கடைசிக்கு ஒரே அடியாக அடித்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கதை சொல்லியிருந்திருக்கலாம். அந்த கதை சொல்கிறதுக்கு முன்னாடி மோசேட்ட தேவன் சொல்கிறாரு, இங்கே நடந்த சம்பவங்களை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்க அவைகளை வாசினார். பாருங்க, எழுதப்படாத எவ்வளவோ காரியங்கள் இன்றைக்கு நமக்கு கிடைக்காம போச்சு. எவ்வளவு நடந்திருக்கு, எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு, கிடைக்கல. ஆனால் அது எழுதப்பட்டதுனால நமக்கு ஒரு சத்தியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா, கைகளை உயர்த்தினால் வெற்றி கிடைக்கும். எல்லாம் சொல்லுங்க, என் கை உயர்ந்திருந்தால் எனக்கு வெற்றி உண்டாகும். அப்போ பாருங்க, கையை உயர்த்தி ஆராதிப்போம்னா கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. எவ்வளோ நேரம் தான் அந்த கையை உயர்த்திருக்குன்னு பார்ப்போமே. கையை தட்டி ஆராதிப்போம்னா எவ்வளோ நேரம் தட்ட முடியுதுன்னு பார்ப்போமே. கொஞ்சம் உற்சாகம் அடையணும் பாருங்க. நாம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இல்லாதப்போ கூட கொஞ்சம் நல்லா கையெல்லாம் தட்டினாங்க. இப்போ என்ன, அதுதான் நல்லா கொட்டடிச்சிட்டு இருக்குல்ல, அப்புறம் நமக்கு எதுக்கு தட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. அன்றைக்கி நான் பஞ்சாப் போயிருந்தேன். பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சர்ச்சு தான், ஆனால் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கலை. பஞ்சாபிஸ் அருமையாக அவங்க கைத்தாளம் போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பாடகர் மாதிரி பாடுறாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க, நேர்த்தியாக ஆராதனை பண்ணாங்க. நான் பார்த்ததில் ஹரியானாவில் இருக்கிற பஞ்சாபில் இருக்கிற ஜனங்களுடைய ஆராதனையை பார்க்கும்பொழுது ரொம்ப மெய் இருக்கக்கூடிய அளவு இருந்துச்சு. ஏன்னா ரிதமிங்காக அவ்வளவு அழகாக பீட்டு மாறாமல் அவங்க அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அந்த கைத்தட்ட ஆரம்பித்தாங்கன்னா பாட்டு முடிகிற வரைக்கும் ஒருத்தம் கூட கைத்தட்டு நிறுத்தது கிடையாது. அது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அவ்வளவு நேர்த்தியாக. அப்போ என்னென்னா, அவர்கள் அதில் ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய ரிவைவல் அங்கே நடந்துட்டுருக்கு. நிறைய காரியங்களை தேவன் தேசத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாரு. பெரிய மாற்றங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படின்னா, கடவுளை அவர் கடவுளாக அவரை கனம் பண்ணி ஆராதிக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் நம்ம நேர்த்தியாக செய்ய ஆரம்பிக்கும் போது நான் சொல்கிறேன், கர்த்தருடைய அந்த எழுப்புதலை, அந்த வெற்றியை, வழிவாசல் திறக்கப்படுவதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். உங்கள் கை உயர்ந்தால் வழி உண்டாகும் அப்படின்னா நான் சொல்கிறேன், வழி உண்டாகிற வரைக்கும் என் கையை நான் உயர்த்தி வச்சிருக்க போகிறேன். அந்த முடிவு மோசையும் ஆரோனும் அன்றைக்கு எடுத்தாங்க. மலை உச்சியில் ஆரோனை நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், உன் கையை உயர்த்தி பிடிங்க. களத்தில் யோசுவா அமலேக்கியர்களை மேற்கொண்டு வெற்றி சிறக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாக வேண்டுமானால் நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும். தேவன் என்ன சொல்கிறாரோ, ஒன்றை போய் நான் கடலை பிளந்துடுவேன்னு சொல்லலை. கடலை என்னுடைய சுவாச காற்றினால நான் பிளந்துடுவேன். ஆனால் உன் கோலை விசுவாசத்தினாலே நீ என்ன செய்ய வேண்டும், சமுத்திரத்தின் மேலாக நீட்ட வேண்டும். அப்போது நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தேவனுடைய கிரியைகளுக்கு கொடுக்கிற கட்டளைகளாக இருக்கிறது. வேதம் அப்படிதான் சொல்லுது, என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு என்ன செய்யுங்க, கட்டளை இடுங்கள் அப்படின்னு தேவன் சொல்றாரு. நான் என்ன செய்யணுமோ நீ சொல்லு அப்படிங்கிறாரு. ஏசாயாவில் சொல்றாரு, வழக்காடுவோம். பாருங்க என்ன சொல்றாரு, என்ன உனக்கு தெரிஞ்சிருக்கு, நான் என்ன செய்வேன்னு ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கியா சொல்லு, அது மாதிரி செய்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் என்ன தெரிஞ்சு வச்சுக்கிறேனோ அந்த அடிப்படையில் தேவன் எனக்கு செய்ய போறாரு. அதுதான் வழக்காடுவோம். பாருங்களேன், வழக்காடுவோம்னா கடவுளோட போய் சண்டை போட போறது இல்லை, மல்யுத்தம் பண்ண போறது கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன செய்வேன்னு உனக்கு ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கியா, தெரிஞ்சா சொல்லு, சொல்லி நீ சொல்லுகிறபடி நான் உனக்கு என்ன செய்கிறேன். அதான் வழக்காடுதல். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட போய் உடன்படிக்கை எடுத்துகிட்டு போய், ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க, இதன்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொன்னார், ரைட், நான் சொன்னதை நீ புரிஞ்சிருக்க, அதன்படி உனக்கு என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு காரியங்களை செய்யணும். ஆகவே வழி இல்லைன்னு உட்காந்து புலம்புறதெல்லாம் விட்டுட்டு, நிறைய நேரங்களில் பாருங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை பெரிய புலம்பலாக இருக்கு. அவங்க என்னென்னா உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. நான் சொல்கிறேன், வழி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஃபெய்த்தை நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா வழிவாசல் கண்டிப்பாக என்ன செய்யப்படும், திறக்கப்படும். நானே வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வழி தான், இஸ்ரேல் ஜனங்களுக்காக கடலின் பள்ளங்களை வழியாக்கினது போல. அப்போ இந்த உடன்படிக்கை என்ன சொல்லணும், புதிய உடன்படிக்கை சமுத்திரமே எதிர்த்து நின்றாலும் இந்த புதிய உடன்படிக்கை நீங்கள் பிடிக்கும் பொழுது அந்த சமுத்திரத்தை தேவன் பிளப்பதற்கு எவ்வளவு நாசியின் சுவாசத்தை ஊதினாரோ,
எப்படி கீழ்காற்றை பிளந்து வீச செய்து வறண்ட தரையாக மாற்றினாரோ, சமுத்திரத்தில் தண்ணீரை குவியலாக நிற்கும்படி செய்தாரோ, நான் சொல்றேன் அவ்வளவு கிரியைகளையும் இந்த புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வழி இல்லைன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. இயேசு சொல்லியிருக்கார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்க. வழி இருக்குங்கிறது தான் புதிய உடன்படிக்கை. வழி இல்லை என்பது பிசாசுனுடைய பொய். வழியே இல்லைன்னு நினைச்சு அன்னைக்கு கூட நம்முடைய சபையை சார்ந்த பாப்பா லிஜு அவங்க ஒரு விட்னஸ் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில். அதை படித்தேன், சந்தோஷமாக இருந்தது. என் பிள்ளைலாம் முடிச்சுட்டு பாருங்கள், வேலைக்கு போகிறதுக்காக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது 2-3 அட்டம்ப்ட்டு வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. விசுவாசிக்கிறோம், கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், 2 தடவை என்னமோ அட்டெம்ப்ட் பண்ணிடுது, அது ஃபெயில் ஆகிடுது எக்ஸாமினேஷனில். ஆனால் அந்த பாப்பா ஒரு காரியத்தை எழுதியிருந்தாங்க 2004 ஜனவரின்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வாக்கு தத்தம், சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின உங்களுடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அந்த வார்த்தையினால் தேவன் என்னோடு பேசினார். சகல ஜனங்களுக்கு முன்பாகவும் ஆயத்தம் பண்ணின இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போது கடவுள் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறத அவங்க அதை பிலீவ் பண்ணி நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த வருஷத்தில் கூட ஜூன் மாதத்தில் ஒரு எக்ஸாம் எழுதினேன், ஃபெயில் ஆகிட்டேன். ஆனால் நான் அந்த ஃபெயிலை பார்க்கல, தோற்று போன சூழ்நிலையில் பார்க்கல, வாக்கு தத்தத்தை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஏன்னா ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் என்ன செய்வேன், நான் காண்பேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தேன். அதை நான் தொடர்ந்து விசுவாசித்தேன். இந்த அடுத்த எக்ஸாமினேஷன் டிசம்பர் எழுதிருக்கேன், ஜனவரியில் ரிசல்ட் வந்தது. நான் இப்போது கடவுள் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்களால் கண்டு விட்டேன், நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அவங்க விட்னஸ் போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வசனத்தை விசுவாசிக்கிற மனிதர்களுக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கு. எபிலிட்டிஸ் அவர் தான் கொடுக்குறாரு. நமக்குன்னு ஒன்று ஆயத்தம் பண்ணி இருக்குங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை அச்சீவ் பண்ணிடுவோம், அந்த எல்லைகளை நம்ம அடைஞ்சிருவோம். முடியாதுங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதை கண் என்ன செய்யலையா. பிரச்சனை என்னன்னா, எனக்கு ஒன்றை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. முதல்ல அது தெரியணும். வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தினதை நம்ம கண்ணு காணலை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. தேவனோ அவைகளை ஆவியினாலே நமக்கு என்ன பண்ணாராம், வெளிப்படுத்தினார். முதல்ல இந்த வெளிப்பாடு வரணும். எனக்காக ஒன்றை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். வெற்றியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எனக்காக ஒரு மணவாளனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார், ஒரு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நான் சொன்னேன் ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படின்னு விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை சோதரிவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன் இதுல அசைவில்லாமல் உறுதியா இருங்க. எனக்காக எல்லாத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லும் பொழுதே எனக்கு ஒரு பேக்கேஜ் அங்கே போட்டார். இந்த ரட்சிப்புக்குள்ள வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய பேக்கேஜே இருக்கு. இப்பெல்லாம் கடையில் வந்துருச்சு பார்த்தீங்களா, எதை வாங்க போனாலும் இது வாங்கினால் இது இலவசம். ஏன்னா ஒரு பேக்கேஜ். நீங்கள் அது உங்களுக்கு தேவைப்படுதோ தேவையில்லையோ தூக்கிட்டு வருவோம். ஏன்னா அது ஓசியாக வந்து எப்படி விட்டு வர கடை யாருக்காவது தேவையில்லை இதுன்னு விட்டுட்டு வர்றோமா, சும்மா கொடுத்தீங்க அது 10 பொருள் நான் பரவாயில்ல 11 கூட கொடுங்க, நான் தூக்கிட்டு போகிறேன். சுமக்க முடியாமல் சுமந்துட்டு வருவோம். ஏன்னா அது இந்த பேக்கேஜில் இருக்குது. இந்த பொருளை வாங்கினா அதுவும் என்ன செய்யுது, கிடைக்குதே, நான் எப்படி விட முடியும். அந்த பேக்கேஜை நம்மளை பாருங்கள் அப்படியே அட்ராக்ட் பண்ணி இழுக்குது. அதுக்கு தான் இப்போ எல்லா பிஸ்னஸ்லையுமே பேக்கேஜ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எப்பொழுதுமே அவர் பகுந்த இந்த பேக்கேஜுக்குள்ளே இருக்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்ட என்ன செய்யுது, நம்மளை ஈர்ந்து இருக்குது. ஒரு ரட்சிப்புங்கிறது அது வெறும் பாவம் மன்னிப்பு மட்டும் இல்லைங்க, அது ஒரு பெரிய நன்மைகளை உள்ளடக்கின ஒரு பெரிய பேக்கேஜாக இருக்குது. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உடன்படிக்கையின் மக்களாக மாற்றப்படுகிறீர்கள். இந்த உடன்படிக்கைக்குள்ள வழி இல்லாத காரியத்தில் எல்லாவற்றுக்கும் தேவன் வழிகளை வைத்திருக்கிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும் இந்த பேக்கேஜில்? நான் எங்கே போய் முட்டிட்டுனாலும் அதை தாண்டி போகக்கூடிய வழியை தேவன் நினைச்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அது மலையா, மலைகள் எல்லாம் வழிகளாகும் சொல்றாரு. அது கடலா, பள்ளத்தாக்குகளில் உனக்கு வழிகள் என்ன செய்வேன் நான் உண்டாக்குவேங்கிறார். இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்த உலகத்தில் வழி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவனுக்கு வழி இருக்கிறது.
விசுவாசிக்கு வழி இருக்கிறது, புதிய உடன்படிக்கைக்குள்ளே வழி இருக்கிறது. இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு போதுமே, வாழ்க்கையில் நான் வாழ்ந்துருவேனே. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. நான் சொல்கிறேன், எல்லாராலும் கைவிடப்பட்டு நான் மதுரையில் ஒரு நாள் இறங்கும் பொழுது அங்கே லூத்ரன் சர்ச் ஒன்று இருக்கும், பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில். அங்கே ஒரு வசனம் இருந்துச்சு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த வசனம் தான் என்னை வாழ வச்சது. அந்த வசனம் இறங்கி நின்று அந்த கட்டமுன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது அந்த சர்ச்சுக்கு மேலே அந்த வசனம் இருந்தது. அது என் மனதில் ஆழமாய் பதிந்தது. ஏனென்றால் இன்னைக்கு குடும்பம் கைவிட்டுருச்சு, உறவினர்கள் கைவிட்டாங்க, ஆனால் இந்த உலகத்தில் எனக்கு ஒரு வழி இருக்கிறது என்று இந்த வார்த்தை என்னோடு பேசுகிறது. கர்த்தருடைய வசனம் பேசுமா? நான் சொல்கிறேன், அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது கல்வெட்டில் இருந்தாலும் பேசும், கம்பியில் எழுதியிருந்தாலும் பேசும், அது என்ன பெயிண்டில் எழுதியிருந்தாலும் பேசும். அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுனால அந்த வசனம் பேசுகிறது. உனக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறியா? இந்த உலகத்தில் நீ வாழலாம், உனக்கு வழி இருக்கிறது. அதுதான் என்னை வாழ வைத்தது. வழி தெரியாத இந்த உலகத்தில் என்ன செய்ய போகிறோம் அடுத்து? நான் சொல்ல ஒன்றுமே தெரியலை, ஆனால் நான் சொல்ல உடன்படிக்கையை பற்றி கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கைக்குள்ளே உங்களுக்கு வழி இருக்கிறது. அற்புதமான வழிகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே இந்த வழி இல்லாத இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொல்லிட்டு இஸ்ரவேலர்கள் போனோம்னாங்க, கர்த்தர் சொல்ற மோசேட்ட, கையை ஓங்கி சமுத்திரத்தை என்ன செய்ய, பிளந்து விடு. அப்போ வழி இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிக்கணும் முதல்ல. ஆவியினாலே தேவன் நமக்கோ அதை ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அப்போ ஆவியினால வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாட்டை பெறுறதுக்கு தான் சபைக்கு வர்றோம். நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா உங்களை நிறைய குழப்பங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாத்துக்கும் பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே வர்றோம். இங்கே வந்தவொடனே அங்கே வழி இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து இங்கே வந்திருப்பீங்க. இங்கே வந்தவொடனே தேவன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு வழி இருக்கிறது, உடன்படிக்கைக்குள்ளே அந்த வழி இருக்கிறது. எப்படிங்க? கண்ணுக்கு தெரியலையே. நான் சொல்றேன், கடலா தெரிகிறது உனக்கு வழியா மாறும், மலையா தெரிகிறது உனக்கு வழியா மாறும். வழி இருக்கு, நானே அந்த வழியை உண்டு பண்ணுகிறவர். அப்ப தேவன் இப்படி பேசி சொல்ல பொழுது, இப்போ ஆவியிலே நமக்கு தேவன் வெளிப்படுத்திட்டாரு. சரி, கண்ணுக்கு மாம்ச கண்ணுக்கு வழி தெரியல, ஆனா ஆவியில எனக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்கிறது. காணக்கூடாத தேவன் எனக்கு ஏதோ ஒரு வழி என்ன செஞ்சிருக்கிறாரு, உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். வழி இருக்கு. ஆகார் கூட அப்படிதான் பாருங்க. கொஞ்சம் துருத்தியில் தண்ணியை கொடுத்து ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆகாரா வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுறாரு. கர்த்தரை அனுப்பிவிடுன்னு சொல்லிட்டார். ஆகார் போறா, வழியில் தண்ணி தீர்ந்து போகிறது, தாகம் எடுக்குது, குடிக்க தண்ணி இல்லை, குழந்தை வச்சிருக்கிறா, குழந்தை தண்ணி தாகத்தினால அப்படியே சாகுறது. அந்த நிலைமை வந்த உடனே பிள்ளை துடித்து கொண்டிருக்கிறத பார்த்துட்டு ஆகார் என்ன பண்ணுறா, குழந்தைய போட்டுட்டு, பிள்ளை சாகிறத என் கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போட்டுட்டு அவள் அங்கிட்டு போய் நின்று அழுகிறா. கர்த்தர் கேட்குறாரு, அந்த இடத்துல பிள்ளையினுடைய அழுகுறல தேவன் நினைச்சாரு, கேட்குறாரு. கேட்டு அவளை அங்கே ஒரு ஓயாசிஸை உண்டு பண்ணுறாரு. அவள் தண்ணீர் துறவை அவளுக்கு காண்பிக்கிறா. அவள் அந்த தண்ணீரை பருகி அந்த இஸ்மவேல் பிழைத்து கொள்ளுகிறான். பாருங்க, ஒரு நாள் வனாந்திரத்தில் அவனுக்குள்ளே இருக்க லைஃப் முடிஞ்சு போகுது, ஆகாருடைய வம்சம் அழிய போகுது அப்படிங்கிற நிலை. அந்த நிலையிலிருந்து இன்னைக்கு பார்க்குறோம், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான இஸ்மவேலர்கள் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, கோடான கோடி. அப்போ எந்த இடத்துல வழியே இல்லை அழிஞ்சு போகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த இடத்துல கோடிக்கணக்கானவைகளுக்கு வழி இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு மட்டும் இல்லை. இன்னைக்கு பாருங்க, இஸ்லாமிய தேசங்கள் பெரிய ஆசீர்வாதமான தேசங்களாக இருக்குங்கிறதுனால நம்மளால பூரா இன்னைக்கு கல்ஃபுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். ஏன்னா அங்கே போனால் நானும் பிழைக்கலாம். அப்போ பாருங்க, ஒரு காலத்தில் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் ஆகாருடைய குமாரன் சாக வேண்டியவன், அங்கே இருந்து ஒரு பெரிய சந்ததி எழும்புகிறது. அந்த சந்ததியின் அங்கே போனால் நாமளும் பிழைக்கலான்னு சொல்லி மற்ற பிரஜாதி மக்களும் போய் பிழைக்கக்கூடிய அளவில் அங்கே ஒரு பெரிய வழி உண்டானது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், எந்த இடம் டெட் பாயிண்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல தேவன் மிகப்பெரிய வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். வழி இல்லைன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. வழி இல்லை என்பது பிசாசனுடைய பொய். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குகிறவர் என்பதுதான் மெய். உடன்படிக்கை வழிகளை நமக்கு உண்டாக்கி கொடுக்கும். இப்போது அவங்க தலையில் இருக்கக்கூடிய சஞ்சலம், தவிப்பு எல்லாம் அவர்களை விட்டு ஓடி போகும் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் அவரை விட்டு விரட்டி அடிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 61:7 ஏசாயா
61:7. உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். என்ன மகிழ்ச்சி? வாசிங்க எல்லாரும். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, இவங்க வாழ்க்கை எப்படின்னா வெட்கப்பட்டு போன ஒரு வாழ்க்கை. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமைகளாக வெட்கப்பட்டு கிடந்த ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் நம்ம இந்த மனிதர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டு வெட்கத்துக்கு உட்படுத்தப்பட்ட நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. இது வந்து தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். என் ஜனங்கள் வந்து ஒருபோதும் என்ன செய்யப்பட மாட்டாங்க, வெட்கப்பட்டு போகவதே இல்லை, வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அப்படிங்கிறது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவமாக இருக்கிறது. ஆகவே நம்ம வந்து வெட்கப்பட்டு போயிட்டோமா, கடவுள் நம்மளை கைவிட்டாரா, நமக்கு வந்து சந்தோஷம் இல்லையா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முன்னாடி இப்படி ஆயிடுச்சே, நான் சொல்கிறேன், அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே தேவன் சொல்கிறாரு, உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் அப்படிங்கிறார். 2 மடங்காய் எந்த இடத்துல வெட்கப்பட்டிருந்தாயோ அந்த இடத்துல 2 மடங்கான பலன் நினைச்சியும் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் என்ன படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். தேசத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா இடத்துல வந்து ரெட்டிப்பான சுதந்திரம் உங்களுக்கு என்ன செய்யும், உண்டாயிருக்கும். ரெட்டிப்பான சுதந்திரத்தை அடைவீங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு என்ன செய்யும், உண்டாகும். ஆகவே தேவன் வந்து பாருங்க, நித்திய ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில் அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மகிழ்ச்சி வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு எடுக்கப்பட்டு போகிறது கிடையாது. இந்த மகிழ்ச்சியை வந்து ஒருவரும் நம்மளை விட்டு பிடிங்கி எடுக்க முடியாது. ஆகவே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு வந்து வாக்கு பண்ணியிருக்கும் பொழுது, நம்ம துக்கப்படுகிறவங்களாவோ அழுகிறவங்களாவோ கலங்குகிறவர்களாகவோ இல்லாமல் நம்ம வந்து கடவுளுக்குள்ளே களி கூறணும். களி கூறுதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எப்படி களி கூறுங்கள்? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஏன்னா அந்த உடன்படிக்கைக்குள்ளே அந்த அந்த சந்தோஷத்தை வச்சிருக்கிறதுனால தான் தேவன் சொல்கிறார், நீ இதை நினச்சி பார்த்து சந்தோஷப்பட அப்படிங்கிறார். நம்ம எதை நினச்சி பார்த்தா துக்கம் வருதுன்னா, வாழ்க்கையினுடைய தேவைகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, அல்லது மற்ற மனிதர்கள் சொல்லி இருக்கிற தவறான நம்மளை நோக்கி பேசியிருப்பாங்க இல்லையா, நல்லா இருந்திருப்போம், ஆனால் நம்மளை பற்றி ஒரு கெட்ட வார்த்தையை என்ன செய்வாங்க, அவங்க பொல்லாத வார்த்தையை, மோசமான வார்த்தையை என்ன செய்வாங்க, சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி தானே நம்ம சஞ்சலப்படுறோம், அதை நினச்சி தானே துக்கப்படுறோம். இப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை நினச்சி பாருங்கிறார். நான் உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன், இந்த வார்த்தைகளை நீ நினைத்து பாரு அப்படிங்கிறார். இந்த வார்த்தைகளை நினைச்சு பார்த்து நீ என்ன செய்ய, சந்தோஷமாட அப்படிங்கிறார். இப்போ அப்படியே பார்ப்போம் பாருங்க, இன்னொரு காரியத்தை பார்க்கலாம் பாருங்க. ஏசாயாவில் 9:6 சொல்லும் பொழுது தேவன் வந்து நித்திய பிதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கு சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 9:6 தேவனுக்கு பல நாமங்கள் இருக்கிறது. அந்த பல நாமங்களில் ஒன்று வந்து பாருங்கள், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், என்ன பிதா, திரும்ப வாசிங்க, நித்திய பிதா. பாருங்களேன், இந்த நித்திய பிதா அப்படிங்கிற வார்த்தையை வந்து இயேசு வந்து இன்னும் அழுத்தமாக வந்து யோவானில் சொல்லும் பொழுது சொல்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் இப்படி சொல்கிறார் பாருங்க. யோவான் 20:17 அங்கே மரியாள் வந்து கல்லறையிட்டிருந்து அழுதுட்டுருக்குறாங்க மகதலேனாள். அப்போது இயேசு வந்து அவளுக்கு தரிசனமாகி, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் அப்படின்லாம் கேட்குறாரு. அப்போது இயேசு என்று அறியாமலே அதை பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இயேசு என்று அறிந்த உடனே ரபூனி அப்படின்னு சொல்லி இயேசுவை நோக்கி அவள் மூவ் ஆகுறான். அப்போ இயேசு சொல்கிறார் 17ஆம் வசனத்தில், இயேசு அவளை நோக்கி, என்னை
தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்துக்கு ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். பாருங்க, இந்த இடத்துல இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை பதிவு பண்ணுறார். என்னன்னா, இயேசு தேவனை தன்னுடைய சொந்த பிதா அப்படின்னு சொன்ன உடனே தேவதூஷணம் சொன்னார் அப்படின்னு சொல்லி இயேசுவை கல்லறிகிறதுக்கு என்ன செஞ்சாங்க, முயற்சி பண்ணாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, பைபிள் வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனத்தை பெற்றவர்கள் தேவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய வசனமும் மாறாதா இருக்கும் பொழுது நாம் தேவனை என்னுடைய சொந்த பிதான்னு சொன்னதில் நீங்கள் எப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு திருப்பி கேட்குறாரு. இப்போ இயேசு பிதா என்னுடைய பிதா அப்படின்னு உரிமை பாராட்டுறதுல நம்பர் 1 இருந்தார். இப்போ நிறைய பேர் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அந்த உரிமையை விட்டுட்டாங்க. பிதாவாகிய தேவன் தேவன்னு சொன்னாங்க, நாங்கள் அடிமைகள், நாங்கள் வேலைக்காரர்கள், தாசர்கள், இப்படி தான் சொல்லிட்டாங்க. தேவதாசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் பிதாவை தன்னுடைய பிதா என்று அழைக்கிற உரிமையை விட்டுட்டாங்க. ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, இயேசு அந்த உரிமையை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, அவர் என்னுடைய அப்பா தான். பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே தேவன் செய்ய நான் காண்கிறதுன்னு சொல்லலை. அவர் சொல்ற, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அந்தபடி என்ன செய்கிறாரு, செய்கிறார். அவர் எனக்கு என்ன போதிக்க வேண்டும் என்று, என்ன உபதேசிக்க வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கா, அதில் நான் அந்த பிரகாரமாக என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படிங்கிறார். அப்போ ஒவ்வொரு நேரமும் பிதாவாகிய தேவனை தன்னுடைய பிதா 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 அப்பா அப்பாங்கிற அந்த உரிமையை இயேசு எப்பொழுதுமே பிடித்து கொண்டார். அந்த உரிமையை விட்டே கொடுக்கல. அந்த உரிமையை இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஆதி மனிதர்கள் விட்டுட்டாங்க. இப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இப்போ சீஷர்கள்ட்ட சொல்லி கொடுக்குறாரு, மகதலேனாட்ட தான் சொல்கிறார், முத நான் என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்துக்கும் போகிறேன்னு சொல்ல, உங்களுடைய பிதாவினிடத்திற்கு நான் ஏறி போகிறேன் அப்படின்னு போய் நீ சகோதரரிடத்தில் சொல்லு அப்படிங்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இனிமேல் தேவனை நீங்கள் உங்களுடைய சொந்த பிதா என்று நீங்கள் என்ன செய்யலாம், உரிமை பாராட்டலாம். ஏன்னா அந்த உரிமையை மனிதன் இழந்துட்டான். பாருங்களேன், ஆதாம் இந்த படைப்பின் பட்டியல், சிருஷ்டிப்பின் பட்டியல் நீங்கள் வாசிக்கும் பொழுது இவன் அவனுக்கு தகப்பன், அவனால் உண்டானவன், அவனால் உண்டான ஆதாம் வரும்பொழுது ஆதாம் தேவனால் உண்டானவன் வந்துடும். மற்றவங்கெல்லாம் இவன் இன்னாரை பெற்றார், இன்னாரை பெற்றான்னு வரும். ஆதாம் வரும்பொழுது ஆதாம் தேவனால் உண்டானவன் வந்துடும். நான் சொல்றேன், ஆதாம் தேவனால் உண்டானவன் அல்ல, தேவனுடைய குமாரன். ஆதாம் யாரு, தேவனுடைய குமாரன். பாருங்க, ஆதாம் தேவனுடைய குமாரன் இல்லை என்றால் இயேசுவுக்கு 2வது ஆதாம் என்ற பெயர் என்ன செய்யிருக்காது, வந்திருக்காது. இயேசு யாரு, தேவனுடைய குமாரன். அப்ப 2வது ஆதாம் என்று இயேசு அழைக்கப்படுகிறார் என்றால் முதல் ஆதாம் யாரு, அவர் தேவனுடைய குமாரன். முதல் ஆதாமும் தேவனுடைய குமாரன் தான். ஆனா என்றைக்கு பாவம் செய்தானோ அவரை பிதா என்று அழைக்கிற அந்த உரிமையை என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். இப்ப தேவனே நான் பயந்து ஓடுறான். தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டுனா, அப்பாவுடைய சத்தத்தை கேட்டுன்னு சொல்லலை. இப்போ என்ன ஆகிட்டான், கடவுள்னே பயம் வந்துருச்சு. இப்போ கடவுள் நான் அப்பான்னு சொல்கிற உரிமையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இழந்து போய் அவன் ஓடி ஒளிகிறான். இப்போ இயேசு 2வது ஆதாமாக இந்த உலகத்தில் மனிதனுடைய பிரதிநிதியாக மரித்து இப்போ இந்த உடன்படிக்கை ரத்தத்தை எடுத்து தான் போகிறாரு. இப்போ மரியாள் அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது மரியாள் அவங்களுடைய பாதத்தை பணிந்து கொள்ளும்படியாக கிட்ட வர்றாங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவின் இடத்துல ஏறி போகும். ஏன்னா இந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை கொண்டு போய் நான் அங்கே செலுத்தும் பொழுது, அங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றின் மேலே நான் இதை தெளித்து இந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும் பொழுது, இன்று முதல் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டது எப்பன்னா, இயேசு கல்வாரிக்கு அப்புறம்தான் அது நிறைவேறுகிறது. அது தீர்க்க தரிசனமாக யோவானை கொண்டு தேவனை எழுதுகிறார். நீங்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக ஆயிட்டீங்கன்னா நீங்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. ஒரு மாம்சத்தினாலாவது ரத்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி சொல்றாரு. அப்போ இங்கே இப்போ என்னன்னா, நான் டைரக்டா நான் தேவனுக்கு பிறந்தவனாக மாறுகிறேன். தேவன் என்னுடைய தகப்பனாக என்ன செஞ்சிட்டாரு, மாறிட்டாரு. நான் அப்பான்னு என்ன செய்யலாம், கூப்பிடலாமா?
அப்பா டாடி அப்படிங்கிற கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய புத்திர சிவகாரத்தினால. இப்போ கடவுளுக்கு நிறைய பேர் இருக்குது, நிறைய பேர் இருக்கு. எலோஹிம் சொல்கிறோம், யெகோவா ஈரேன்னு சொல்கிறோம், யெகோவா ராப்பாங்கிறோம், எல் ஷடாய்ங்கிறோம், எத்தனையோ பேரை சொல்கிறோம். நீங்கள் அந்த பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்றத காட்டிலும் அப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா அங்கே தான் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகுது தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில். இப்போ சமீபத்தில் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு காரியம் போயிட்டு இருக்கு பாருங்க தமிழ்நாட்டில். நம்முடைய முதலமைச்சர் ஒரு நாள் ரோட்டு பக்கம் போகும்போது அங்கேருந்து 2 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அவரை பார்த்து அப்பான்னு ஒரு சத்தம் போட்டு கூப்பிட்டுச்சலாம். அப்பான்னு எப்படி கூப்பிடலாம் முதலமைச்சரை? இந்த பிள்ளை அப்பான்னா அவர் அப்பா ஆயிடுவாரா? தமிழ்நாட்டுக்கு அவர் தான் அப்பாவா? இப்போ உடனே என்ன பண்ண, இது இப்படி கேள்வி கேட்ட உடனே தான் நாங்கள் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஒரு நீதிபதி கூட ஒரு இடத்துல பேசும்போது சொல்கிறாரு, நான் அவரை அப்பா என்று கூப்பிட விரும்புகிறேன், அழைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஜட்ஜி, ஹைகோர்ட் ஜட்ஜி கேட்குறாரு, நானும் அவரை, எனக்கு அவர் அப்பா தான். பாருங்க, சும்மா இருந்தாலும் அந்த பிள்ளை கூப்பிட்டதோடு நின்றுருக்கும். இப்போ என்னன்னா ஊரில் தமிழ்நாட்டுக்கு ஏகப்பட்ட பேர் அவரை நானும் அப்பான்னு கூப்பிடு, அவர் எனக்கு முதலமைச்சர் தானே. அப்போ என்னன்னா முதல்வரே தலைவரே அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இந்த அப்பாங்கிற சொல்கிறதுல சம்திங் கொஞ்சம் ஏதோ இருக்கு இல்லையா? ஒரு உறவு, ஒரு நெருக்கம், ஒரு அவருக்கு எனக்கு இடையில ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பை நான் ஃபீல் பண்ணுறேன் இல்லையா அப்பான்னு கூப்பிடும் பொழுது. அவருமே அதான் ஃபீல் பண்ணியிருக்காரு. குழந்தை அப்பான்னு கூப்பிட்டோன்னே அவருக்கு அதுக்கு மேலே அவர் ஒரு உணர்வு. அப்போ என்னன்னா இந்த நம்ம பேர் சொல்லி அவங்கள எவ்வளவு புகழ்ந்து ராஜாதி ராஜ கம்பீரர்னு வரவழைச்சாலும் அப்பா அப்படின்னு கூப்பிட்ட பொழுது அதில் இருக்கக்கூடிய மகிமையை வேற தேவனை அப்படி தான் விரும்புகிறார். அதனால தான் உன் பேர் என்னன்னு மோசே கேட்கும் பொழுது, பேரெல்லாம் வேண்டாப்பா, நான் உன்னை தகப்பேன் அப்பான்னு கூப்பிடு, இருக்கிறவராக ஆதி முதல் உனக்கு தகப்பனாய் இருந்த தேவன், அப்படித்தான் நீ கூப்பிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால தான் தேவன் பேர் சொல்ல அங்கே தடுமாறுகிறார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் என்ற பெயரை உடையவர் உன்னை அனுப்பினார், போய் சொல்லு போ. ஆதி முதல் எப்படி இருந்தேன், நான் அப்பாவா இருந்தேன், பிள்ளையா இருந்தேன், அவ்வளோதான். என்ன பேர் என்ன வேண்டியிருக்கு? ஒரு குடும்பத்தில் இன்னைக்கு பாருங்களேன், நிறைய பேருக்கு இப்போ அப்பாவுக்கும் பேர் இருக்குது, பிள்ளைக்கும் பேர் இருக்குது, பேத்திக்கும் பேர், எல்லாத்துக்கும் பேர் இருக்குல்ல. நம்ம எல்லா நேரத்துலையும் பேரை சொல்லி கூப்பிட்றத காட்டிலும் அப்பா மகளே அப்படின்னு அந்த உறவை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த பேரை சொல்லி கூப்பிட்றத காட்டிலும் இன்னொரு மடங்கு என்ன செய்யுது, நெருங்கி சேர்றோமா இல்லையா? ஆமே, அந்த நெருக்கம் ஏற்படுதுல. அப்போ நம்ம பேர் வச்சுக்கிட்டதெல்லாம் யாரோ ஒருத்தங்களுக்கு ஐடென்டிட்டிக்காக வச்சுருக்கோம், ஏதாவது கேட்டால் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் உறவுகள் என்பது நம்முடைய பெயரை காட்டிலும் மேலானதாக இருக்கிறது, மேலானதாக இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பேஷனை உண்டாக்குது. அது ரொம்ப அப்படியே ஒரு ஒரு திக் ரிலேஷன்ஷிப் என்ன செய்யுது, உண்டாகுது. அவள் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா, நீ என்னை தேவனே, என்னை ஏலோகியமே, யெகோவா ராப்பா, யெகோவா ஷமா, என்ன அதெல்லாம் நான் அப்பான்னு கூப்பிடு. இன்று முதல் புதிய உடன்படிக்கையின் அடிப்படையில் என்ன நீ என்ன செய்ய, அப்பா டாடின்னு கூப்பிடு. அப்போ அந்த உரிமை தான் அந்த நாமங்களில் ஒன்றாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நித்திய பிதா, அவர் என்றென்றைக்கும் உனக்கு அப்பா தான். பாருங்க, ஒரு குமாரன் கெட்டு போயிட்டான், ஆசையெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டான், வேசிகள் இடத்துல போய் அதை துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அழிச்சுதான். ஆனால் அவன் நினைக்கிறான், என்னுடைய தகப்பனுடைய வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்குது, நான் பன்றி திங்கிற தவிட்டுனால என் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தேன், அதை கூட ஒருத்தர் எனக்கு என்ன செய்யலை, கொடுக்கல, நான் எழுந்து என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், இப்போ போய் உன்னை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உன்னுடைய குமாரனாக இருக்கிறதுக்கு நான் பார்த்துறேன், நல்ல வேலைக்காரரில் ஒருவளாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் வர்றான். அவனுடைய நிலை எப்படி இருக்குன்னு கேட்டால், அப்பான்னு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறான். ஆனால் அப்பா என்ன நினச்சா தெரியுமா, ஆசையை நீ பிரிச்சுட்டு போனாலும் உறவுகளை என்றும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் உங்களுடைய சபைக்கும் இருக்க வேண்டும். நம்மளுக்குள்ள 1000 காரியங்கள் நடக்கலாம் இந்த உலகத்தில், ஆனால் இந்த தகப்பன் பிள்ளை மேய்ப்பன் ஆடு என்ற இந்த உறவை ஒருவனும் பிரிக்க முடியாது என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் வெற்றி சிறந்த கிறிஸ்தவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் பாருங்க, இந்த உறவையே உடைச்சிட்டு போனது மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் உறவை உடைக்க முடியாது. உண்மையாகவே சொல்கிறேன், நான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கும் பிரச்சனை வரும்போது, கிராமங்களில் பெரிய பஞ்சாயத்து நடக்கும்போது கடைசியாக ஒரு எம்எல்ஏ தான் அதை பேசிகிட்டு இருந்தார், அருணகிரின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ் எம்எல்ஏ, நம்ம காலத்துக்கு முந்தினவர்.
ரொம்ப பழமையான ஆள். அப்போ நிறைய பஞ்சாயத்தார். அப்போ எங்கள் அப்பா சொல்லி எங்களுக்கு இவனுக்கும் பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்துருங்க, அப்பாவும் பிள்ளைக்கு உறவு இல்லைன்னு எழுதிருங்க அப்படின்னா. நாங்களும் சொன்ன எழுதிருங்கயா, கையெழுத்து போட்டுருவோம், ஒன்றும் தேவையில்லை இவர் எங்களுக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அவர் எழுத மாட்டேன்ட்டார். அவர் சொன்னார், போடா இன்றைக்கி இவங்க 2 பேர் வரிஞ்சு கட்டிட்டு எனக்கு அப்பா இல்லைமே அவன் பிள்ளை இல்லைமே, நாளைக்கு உங்கள் அப்பா விழுந்து கிடக்கும்போது நீ தாண்டா முதல்ல சைக்கிளை வச்சு கூட்டிகிட்டு போக வேண்டாம். நாங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு எழுதி கொடுத்து விட்டு அப்புறம் நீங்கள் 2 பேரும் சைக்கிளில் போகும்போது நான் வந்து குறுக்க வந்து இறங்கடா, இப்போ எப்படி அவரை ஏற்றிட்டு போகிறேன் நான் கேட்க முடியும். இப்படியே தான் கேட்டார் இருந்தாலும். இது மாதிரி எத்தனை பேர் இந்த கடையில் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி தான் பஞ்சாயத்து பண்ணி பிரித்து விடுவேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சரியாயிடுவாங்க. சரியானதுக்கப்புறம் என்ன செய்வீங்க, 2 பேரும் ஒன்றா போய்கிட்டு இருப்பீங்க. அப்போ எழுதுறது என்னாச்சு, எங்களுக்கு என்னடா மரியாதை இருக்குது, அதனால நாங்கள் இந்த வேலையெல்லாம் எழுதலாம், பிரிக்கிற வேலையெல்லாம் எழுதியெல்லாம் கொடுக்க மாட்டோம். உனக்கு பிரிக்கலையா கொஞ்ச நாள் கூப்பிடாம இரு அப்பான்னு, நீ பிள்ளை இல்லைன்னு அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் நடந்துச்சு. எங்கள் அப்பா அப்படி இது பண்ணது. கடைசிக்கு எங்கள் அண்ணன் தான் கடைசி தூக்கிட்டே தெரிஞ்சார். கடைசி காலத்தில் எந்த அப்பா எனக்கு பிள்ளையே வேண்டான்னு சொன்னாரோ அப்புறம் அவருக்கு வேணுங்கிறப்ப வந்து குமாரனை கூப்பிட்டு இவனுக்கு தகப்பன் வேணும்னா அங்கே போயிடுறாங்க. இதான் உறவு. உறவுகள் முறிக்கப்படுவதே இல்லை, என்றைக்குமே உறவுகள் முடிக்கப்படுவதே இல்லை. நான் நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன். பாஸ்டர் ஸ்டாலின் அவங்க அப்பா அப்படி தான் பண்ணார். ஊரையே கூட்டிகிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கல்யாணம் நடக்கிறப்போ எழுதி கொடுங்க, தகப்பனே இல்லை பிள்ளையே இல்லைன்னு எழுதி கொடுங்க அவங்க. அடுத்தாப்புல வந்து பாருங்கள், சாகும்போது அவர் வீட்டில் தான் போய் இருந்து சேர்த்தார். அவர் தான் அவர் ரட்சிப்புற வழியை நடத்த வேண்டி வந்துச்சு. ஒரு காலம் வரும்பொழுது உலகம் தூக்கி வரும்போது அங்கே தான் வச்சு ஆதரவு கொடுக்கப்பட்டது. எந்த தகப்பன் எனக்கு பிள்ளை இல்லை, இல்லை எனக்கு வந்து இந்த மகன் இல்லை, எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்களோ, நான் சொல்ல இந்த உறவுகளை என்றைக்குமே யாருமே முறிக்கவே முடியாது. சொத்துக்களை பிரிச்சுட்டு போயிடலாம், ஆசைகளை பிரிச்சுட்டு போயிடலாம். தேவன் சொல்கிறாரு இது நித்திய உடன்படிக்கை அப்படிங்கிறார். வந்து பாருங்கள், இந்த எர்த்லி ரிலேஷன்ஷிப் கூட இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட ஒரு மனுஷன் மறித்து போயிட்டா முடிஞ்சு போயிடுது. மரணத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் அப்பா உங்கள் அம்மானு உறவை என்ன செய்ய முடியாது, கொண்டாட முடியாது. மரணத்தோடு முடிஞ்சது. மரணம் வரைக்கும் தான். கணவன் மனைவி உறவு எது வரைக்கும், மரணம் வரைக்கும் தான். மரணம் முடிஞ்ச உடனே அக்ரிமெண்ட்டை உடச்சிக்கலாம், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாரு. மரணம் இருக்கிற வரைக்கும் அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாயிரு. அப்போ மரணம் என்ன பண்ணுதுன்னா உறவுகளை உடைத்து விடுகிறது. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவுக்குள் உண்டான இந்த உறவை இந்த மரணமும் உடைக்காது. அதனால தான் அவர் நித்திய பிதாவாக இருக்கிறார், நான் நித்திய பிள்ளையாக இருக்கிறேன். ஒரே ஒரு உறவு, உடைக்கவே முடியாத உறவு என்றால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையிலே உண்டாயிருக்கிற உறவு. மாம்ச உறவுகள் எல்லாம் கூட ஒரு நாளிலே உடைக்கப்பட்டு போகும். பரலோகத்தில் போகும்போது எங்கள் அப்பா அப்பான்னு கூப்பிட முடியாது, அம்மாவை அம்மானு கூப்பிட முடியாது. அங்கு வேதம் சொல்லுகிறது கொல்வனையும் இல்லை கொடுப்பனையும் இல்லை, உறவுகளே இல்லை. அங்கே என்னன்னா ஒரு புது குடும்பம், ஒரு புதிய உறவு. பிதாவாகிய தேவன் என்னுடைய தகப்பனாய் இருக்கிறார், இயேசு என்னுடைய சகோதரனாய் இருக்கிறார். நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் தேவதூதர்களைப் போல சகோதரரும் சகோதரிகளுமாக இருக்கிறோம். இது புதிய உறவு. இன்னைக்கு நிறைய பார்க்குறோம் பாருங்க இந்த உலகத்தில் உறவின் முறை. பரலோகத்தில் இப்படி போர்டெல்லாம் போட முடியாது. இவனை அங்கேயும் போய் இந்த உறவுகள் எல்லாம் வச்சிருக்க விட்டா பரலோகத்தையும் பிரிச்சிருவான். நம்ம ஜாதிக்காரன்லாம் கிட்ட நம்ம கட்சிக்காரன்லாம் கிட்ட வந்து அங்கேயும் கோஷி சேர்ந்துருவான். அது எப்படி புத்தி போகும், விடாமல் இருக்கும், அப்படியே வந்துடும்ல. இது ரத்தத்தில் வந்தது தானே, இந்த உறவுங்கிற ரத்தம் தானே. அப்புறம் அங்கேயுமே பிரிச்சிருவான். ஆண்டவர் பார்த்தாரு, பிரிவினை இல்லாத ஒரு சொர்க்கத்தை உண்டாக்கணும்னா கொல்வனையும் கொடுப்பனையும் எடுத்துருவோம், உறவுகளையே எடுத்துட்டா இப்போ பிரிக்கிறதுக்கு வழியில் எந்த அடிப்படையில் பிரிப்பீங்க? நம்ம எல்லாத்தையும் வந்து பிரிக்கிறதுக்கு காரணமாக இருப்பது உறவுகள். அப்புறம் அதிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொன்று காரியங்கள், உறவின் முறைகள் தான் பிரிக்குது இல்லையா? அப்புறம் இந்த முறைகள் பிரிக்குது. இப்போ என்ன பண்ணாலும் இந்த உறவையே தேவன் அப்படியே அபாலிஷ் பண்ணி விட்டுறாரு. நீ அங்கே வரும்பொழுது நான் உனக்கு தகப்பன், எனக்கு பிள்ளை, இந்த ஒரு உறவு தான் நம்ம தேவதூதர்களை போல இருக்க போகிறீங்க. அப்போது வேற எதையுமே அந்த நம்மை பிரிப்பதற்கு தேவன் அங்கே எதையுமே வைக்கலை. ஹல்லேலூயா. பரலோகத்தில் அதனால தான் எல்லாரும் ஒன்றா இருக்க போகிறோம். பூமியில் 1000 ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட வித்தியாசமாக பிரிஞ்சு கிடந்தா கூட பரலோகத்தில் போகும்போது அங்கே உறவுகள் கிடையாது. உறவுகளின் அடிப்படையெல்லாம் பிரிவினைகள் வருது. அதை எல்லாவற்றையும் அகற்றி போட்டார். ஒரே ஒரு உறவு தொடரப் போகிறது. அது இந்த பூமியிலே தொடர்ந்த உறவு நித்தியத்திலும் தொடரப் போகிறது. என்னால் அவர் என்னுடைய தகப்பனாக இருக்க போகிறார், நான் அவருடைய குமாரனும் குமாரத்தியுமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.